திருப்பரங்குன்றம் கோவில் எங்கே அமைந்திருக்கு பார்த்தீங்கன்னா, மதுரைக்கு தென்மேற்கில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது தான் இந்த திருப்பரங்குன்றம். இங்கே தான் முருகப்பெருமானுடைய முதலாவது படை வீடானது அமைந்திருக்கு. இங்கே தான் முருகன் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டதாக புராணங்களில் கூறப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் முருகப்பெருமான் எப்பயுமே மணக்கோலத்தில் தான் காட்சி தருகிறார். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக பார்க்கப்படுவது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இந்த கோவில் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்குதுங்க. இந்த கோவிலுக்கு உண்டான தனி சிறப்பு என்னென்னா, இந்த இடத்துல தான் சூரபத்மனை அழிச்சதாக கந்த புராணத்தில் கூறப்பட்டிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே ஏற்றம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் மூன்றாவது படை வீடு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழனியில் இருக்கக்கூடிய பாலதண்டாயுத சுவாமி திருக்கோவில். இந்த கோவில் பெயர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.